காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். ஹலோ அண்ணா. சொல்லுமா. அண்ணா, நான் அந்த அக்கா கிட்ட கேட்டுட்டேன், உன் சுச்சுவேஷனையும் சொல்லிட்டேன். அவங்க வீட்டில் உங்கள் லவ் தெரிஞ்சிச்சு போலண்ணா. அவங்க அப்பா கொஞ்சம் திட்டிருப்பாங்க போல. நீ முடிஞ்ச அளவு வேமா பொண்ணு கேட்டு போனா. நான் அந்த அக்காங்க கிட்ட வேறு எதுவும் வரன் வந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி நிப்பாட்டிருங்கக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன்ண்ணா. பட் ரொம்ப நாள் அப்படியே நம்ம பண்ண முடியாது. சீக்கிரம் ஏதாவது முடிவெடுண்ணா. சரிம்மா, இதுதான் விஷயம்னு தெரிஞ்சிச்சுல. நான் இன்னைக்கே அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேம்மா. சரிண்ணா. கையில் நீ வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டுக்கு வந்துட்டு போண்ணா. சரிம்மா. என்னக்கா, நம்ம இவ்வளோ சொல்லியும் அடுத்த நாளே கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கையலுக்கு. என்ன ஆனாலும் சரி மீரா, நம்ம கையலுக்கு அந்த சக்தி தம்பி தான் மாப்பிள்ளை. ஆமாம், நேற்று கூட நம்ம பத்மா கையல் வீட்டில் என்ன நடந்துச்சு, எதுக்கு அந்த அக்கா வெளியிலே வரமாட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்டா. அப்போ தான் எல்லாத்தையும் சொன்னான். ஏதாவது பண்ணி 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும். சரி வாங்கக்கா போவோம். நீலவேணி அக்காவும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தரகர் வந்துட்டாலும் சிக்கல். ஒரு முள்ளங்கியை விட்டு இவ்வளவு நேரமா? நீலாம் எப்படிதான் சமையல் பண்றியம்மா? முள்ளங்கியை வெட்ட சொல்லி 1/4 மணி நேரம் ஆச்சு. ஒத்த முள்ளங்கியை வெட்டவா 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்ட? என்னம்மா, முள்ளங்கியை வெட்ட சொன்னா கேரட்டை வெட்டி வச்சிருக்க? ஏண்டி, உனக்கு அதை பார்த்தா கேரட் மாதிரியா இருக்கு? கையை வெட்டிட்டேன்டி, ரத்தம் முள்ளங்கியில பட்டு அப்படி ஆயிருச்சு. ஐயோ, அப்ப காய் வேஸ்ட் ஆயிடுச்சா? வேற முள்ளங்கி இருக்கா இல்ல இது மட்டும் தானா? அங்கிட்டு தள்ளி போமா, நடுவில் நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்க. நான் வேற இன்னைக்கு முள்ளங்கி ஜூஸ் கண்டிப்பா குடிச்சாகணும். வேற முள்ளங்கி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். உன்னையெல்லாம் பெத்தேங்களடி, என்னைய சொல்லணும். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேலடா, உங்களுக்கும் அன்னைக்கு மட்டும் ஏன்னே சண்டையே வர மாட்டேங்குதுன்னு. பொதுவாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றது எதுக்குன்னா, மனைவி பேசும்போது அவங்க பேசுகிறத நம்ம காதிலே வாங்க மாட்டோம். அவங்க பேசுகிறது என்னங்கிறத முழு கவனம் கொடுத்து கேட்கணும். செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேசுனாங்கன்னா செல்ஃபோனை கீழே வச்சுட்டு அவங்க பேசுகிறத கவனிக்கணும். அதே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேசுனாங்கன்னா டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிறத கவனிக்கணும். கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த சமயம் அவங்க வந்து பேசுனாங்கன்னா நம்ம மேட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிறத கேட்கணும். அவங்க பேசும்போது குறுக்க எதுவும் பேசிடக்கூடாது. கொட்டணும், அடிக்கடி தலையாட்டணும். அப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கேல அங்கே இங்கேன்னு பராக்கு பார்த்துடவே கூடாது. அவங்க பேசுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏங்க அசத்திட்டீங்க, சூப்பர். இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பொண்டாட்டி அங்கிட்டு போனதுக்கப்புறம் காதில் இருக்கிற பஞ்சு எடுத்து அங்கிட்டு தூக்கி போட்டுறணும்.